ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்சிஆர்டி சிபிஎஸ்இ சிலபஸில் இங்கிலீஷ் ஹாலிடே ஹோம்ஒர்க் ப்ளஸ் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக என்னென்ன பார்க்க போகிறோம்னா, பார்ட் ஏல அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங், எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்சியாக பண்ண முடியும், அதே மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றின ப்ராஜெக்ட் ஒர்க்கு, ஸ்லோகன் ரைட்டிங், வொக்காபுலரி. ஸோ பார்ட் ஏ is about the holiday homework for advertisement making. What is an advertisement? What are the 4 topic choices? So, இன்னைக்கு நம்ம advertisementல 4 டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம். soap, smart watch, school bag, bicycle. First one soap. இப்போ சோப்புக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சோப் drawing மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு freshness in every லேத்தர்னா என்ன, நுரை, fragrance, skin care, germ free, clean and fresh. இந்த மாதிரி கேட்சியான கேப்ஷன்ஸ், கோட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துக்கிட்டோன்னா, வியர் த ஃபியூச்சர் ஆன் யுவர் ரிஸ்ட், ஹெல்த், ஜிபிஎஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் அதில் இருக்கு. டெக் ஸ்மார்ட். ஸ்கூல் பேக், கேரி யுவர் ட்ரீம்ஸ் வித் ஈஸ், லைட், வாட்டர் ப்ரூஃப், ஸ்பேஷியஸ், பேக் டு ஸ்கூல். பைசைக்கிள், ரைட் கிரீன், ரைட் ஃப்ரீ, eco-friendly, strong, fun. ஏன்னா பைசைக்கிளோட மெயின் இது என்னது, அதில் எந்த ஃபியூலுமே யூஸ் பண்ண வேண்டாம் இல்லையா. ஸோ என்விரான்மெண்ட்க்கும் நல்லது, நம்ம பாடியை ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் நல்லது. ஏன்னா பெடலிங் பண்ணும்போது இட்ஸ் அ கிரேட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். வாட் ஆர் ஆல் த 5 கீ பார்ட்ஸ் ஆஃப் அ குட் அட்வர்டைஸ்மெண்ட்? ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்க்கு என்னென்னலாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நேம் அண்ட் பிக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் சோப்னா, write the name in big and bold. Draw or paste a picture of the product in the center. சென்டரில் வரைஞ்சிக்கணும். Catchy slogan, a short memorable line எழுதணும் அதை பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் சோப்னா, sparkle soap, clean and bright every night. Key features, list 3 to 4 features with bullet points or stars. Example, germ free, rose fragrance, moisturizing, Ayurvedic. Adjective மாதிரி இப்போ அதை பற்றின describing words எழுதணும். Price and contact. Add a price. Example 25 rupees. Website name or available at all the stores. And the store details, address, contact numbers. Border and colors. Draw a decorative border. Use at least 3 bright colors to make it eye-catching. பார்த்த உடனே நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுற மாதிரி கேட்சியான கலர்ஸ். நம்ம இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே டிவியில் பார்த்தோன்னா எல்லாமே எப்படி இருக்கும், சாக்லேட்டில் இருந்து பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகுற கலர்ஃபுல் பிரைட் அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களாம் நாளைக்கு நம்ம ஒரு கடைக்கு போன உடனே எனக்கு அந்த சாக்லேட் தான் வேணும், எனக்கு அந்த இதுதான் வேணும்னு எப்படி கேட்குறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான். சாம்பிள் ஸ்லோகன்ஸ் ஃபார் டாபிக்ஸ். சோப் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்பார்க்கிள் கிளீன், ஃபீல் த ஷீன். ஸ்மார்ட் வாட்ச், டைம், ஹெல்த், ஸ்டைல், ஆல் இன் ஒன். School bag, carry more, worry less. Bicycle, pedal power, save earth, stay fit. Next topic is about moral stories. இதில் 5 moral stories, ஸ்டோரியோட டைட்டில் எழுதணும், கேரக்டர்ஸ் எழுதணும், மாரல் அது சொல்ல வர நீதி என்னன்னு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டோரி 1 டாட்டாய்ஸ் அண்ட் ஹேர் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த கதை நம்மளுக்கு தெரியும்ல, முயலும் ஆமையும். முயலும் ஆமையும் ரேஸ் வச்சுப்பாங்க. அப்போ முயல் போயிட்டே இருக்கும் போது அதுதான் ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா. ஃபாஸ்ட்டாக போன உடனே அது என்ன நினச்சிச்சு, எப்படியும் டாட்டாய்ஸ் ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு அது கண்ணை மூடிட்டு இருக்க டைமில் டாட்டாய்ஸ் மெதுவாக போய் அது வின் பண்ணிடும். இதான் அந்த கதை இல்லையா. ஸோ த டாட்டாய்ஸ் அண்ட் த ஹேர். கேரக்டர்ஸ், டாட்டாய்ஸ், ஹேர், animals of the forest. Moral of the story, slow and steady wins the race, never be overconfident. Story 2, the lion and the mouse. Lion and the mouse ஸ்டோரியும் எப்படி வரும், லைன் அந்த மவுஸை சாப்பிடாம விட்டதுக்காக மவுஸ் லைன் ஒரு தடவை ட்ராப் ஆகிருக்கும் போது அந்த நெட்டை கடிச்சு வாயெல்லாம் கடிச்சு அந்த லைன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ a small act of kindness is never wasted. Even the weak can help the strong.
Characters: lion, the king, small mouse. Next story, the crow and the pitcher. இது நம்மளுக்கு தெரியும்ல, காக்கா கல்லு போட்டுச்சுல, கல்லு போட்டு ஒரு ஜாடி இருக்கும், அதுல கல்லு போட்டு கீழே இருக்க தண்ணியை மேலே வர வச்சு குடிக்கும். What is the moral? Where there is a will, there is a way. Use your brain to solve problems. Characters: thirsty crow, pitcher with water, pebbles. இது ஹிந்தியில கூட ஒரு சின்ன வயசுல பாட்டெல்லாம் படிச்சிருக்கோம். एक कौवा पैसा था जग में पानी तोड़ा था कौवा पिया पानी हो गई कहानी அந்த மாதிரி வரும். சர்ச் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஸ்டோரி 4, The Boy Who Cried Wolf. ஒரு பையன் வந்து அப்பப்ப வில்லேஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஓநாய் வந்து என்ன விரட்டுது, துரத்துது, அந்த மாதிரி கூப்பிடுவானாம். அப்போ வில்லேஜர்ஸும் வந்திருக்காங்க. ஆனால் ஒரு 4 to 5 டைம்ஸ் அந்த மாதிரி பொய்யா சொல்லவே, ஒரு தடவை உண்மையாகவே வரும்போது கூப்பிடும்போது யாருமே ஹெல்ப்புக்கு வரல. ஏன்னா இவன் பொய் தான் சொல்லுவான்றது வந்து அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அதனால தான் ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத், நோ ஒன் பிலீவ்ஸ் அ லை ஈவன் வென் தே டெல் த லயர், ஈவன் வென் தே டெல் த லயர் டெல் த ட்ரூத். நோ ஒன் பிலீவ்ஸ் அ லயர் ஈவன் வென் தே டெல் த ட்ரூத். ஒருத்தனை வந்து நம்ம மனசுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இவன் பொய் தான் சொல்லுவான்னா உண்மையே சொன்னாலும் பொய்ன்னு தான் நினைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம எப்பவுமே ட்ரூத்தை தான் பேசணும். ஷெப்பர்ட் பாய், வில்லேஜர்ஸ் அண்ட் வூல் ஃபார் த கேரக்டர்ஸ். படம் மாதிரி தான். இப்போ ஒரு படம் பார்க்குறோம், அதுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், அதில் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஹீரோ மட்டுமே இருக்க மாட்டாங்க, ஹீரோ இருப்பாங்க, வில்லன் இருப்பாங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அதான் கேரக்டர் அண்ட் க்ரூ. மாரல் ஃபைனலாக வந்து அதில் ஒரு நீதி சொல்லுவாங்க. அது எதுக்காக, மையக்கருத்து, அந்த படத்தோட மையக்கருத்து சொல்லுவாங்கல்ல, சேம் அப்ளைஸ் வித் திஸ் ஸ்டோரிஸ். ஸ்டோரி 5, The Goose That Laid Golden Eggs. தங்க மூட்டையிடுற வார்த்தை வந்து என்ன பண்ணுவாங்க, வெட்டி ஒரே நாளில் எடுத்துடலான்னு எடுப்பாங்க, எல்லாமே வேஸ்ட் ஆகிடும்ல. Greed destroys what we already have. Be content and patient. Characters: farmer, his wife, the magical goose. Moving on to the next topic is handwriting practice. Handwriting practice எதுக்கு இம்பார்ட்டண்ட்? நம்ம என்ன எழுதுறோம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஆன்சர் ஷீட்டில் நம்ம என்ன எழுதுறோன்றது தான் முக்கியம் இல்லை, அதை எப்படி எழுதுறோன்றதும் முக்கியம். அப்போது எப்படி எழுதுறோன்னா, நம்ம எழுதுறது லெஜிபிளாக இருக்கணும், பார்த்தா புரிகிற மாதிரி இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நம்ம சுத்தமாக புரியாத மாதிரி எழுதுனா அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னே தெரியாது இல்லையா. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூஸ் ரூல்டு பேப்பர்ஸ், யூஸ் அ பென் ஆர் பென்சில். அதை வச்சு டெய்லியுமே நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எழுதி பார்க்கணும். நம்மளோட ஸ்டோரி புக்கில் இருந்தோ இல்லை நியூஸ் பேப்பரில் இருந்தோ டெக்ஸ்ட் புக்கில் இருந்தோ வித் ப்ராப்பர் பங்க்சுவேஷன். வாட் இஸ் பங்க்சுவேஷன்? கமா, ஃபுல் ஸ்டாப், கோடு, செமிகோலன், இதெல்லாமே போட்டு எழுதி பார்க்கணும். டிப் ஃபார் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங்: சிட் ஸ்ட்ரைட், ஹோல்ட் த பென் ஜென்ட்லி. இழுத்தாணி மாதிரி அதை வந்து அழுத்தி பிடிச்சி அப்படிலாம் எழுதக்கூடாது, நார்மலாக வச்சு கரெக்டாக உட்காந்து ரைட் ஸ்லோலி அண்ட் லீட்லி, டோன்ட் ரஷ். ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். ஒரு நாளில் இன் ஒன் டே ரோமன் எம்பையர் கேனாட் பி பில்ட்ன்பாங்க. ஸோ எல்லாமே ஒரே நாளில் நடந்துடாது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ பர்சன் பர்ஃபெக்ட். ஸோ 2 pages a week is very achievable. இப்போ 2 பேஜ் ஒரு வாரத்துக்கு எழுதணும்னா வாரத்துக்கு 7 நாள் இருக்கு. ஸோ நியர்லி 3 to 4 டேஸ்க்கு ஒரு பேஜ் எழுதுறது வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் மை வெக்கேஷன். இதை பற்றி ஒரு 150 வேர்ட்ஸ் எழுத போகிறோம். வெக்கேஷன் பற்றி என்ன எழுதலாம்? நம்ம வெக்கேஷனை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம்? இப்போ பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிருந்தோம், இந்த ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டோம், டான்ஸிங் கற்றுக்கிட்டோம், ட்ராயிங் கிளாஸ் போனோம். இது எல்லாத்தையுமே வச்சு நம்மள லைஃப்பில் நடந்த மேட்டர்ஸை வச்சே நம்மளால் கன்ஃபார்மாக எழுத முடியும். How I spent my summer vacation. My summer vacation begins in the last week of April 2026. I was very excited because I had 2 full months to enjoy, relax and explore. During the vacation, I visited my grandparents in Madurai and spent a wonderful week there. We went to the Meenakshi Amman temple and I tasted the famous Jigadanda. Back in Chennai, I joined a drawing class and improved my sketching skills. I also read 5 storybooks and helped my mother in the kitchen.
Every evening, I played cricket with my friends in our colony. This vacation taught me how to cook a simple dish and how to manage time between fun and studies. My favorite memory was watching the sunrise at the Marina Beach with my family. As school reopens, I feel refreshed and ready to learn new things in class 5. ஒரு சாம்பிள் தான் நம்ம ஓன் சென்டென்சஸாக நம்ம எங்கே போனோமோ அந்த பிளேசஸை என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோமோ அதை எழுதலாம். நெக்ஸ்ட் we are moving to ப்ராஜெக்ட் ஒர்க். ப்ராஜெக்ட் ஒர்க்கில் நம்ம டாபிக் நேச்சுரல் ரிசோர்சஸ். ரைட் அ ஷார்ட் ஸ்லோகன் ஆர் போயம் டு என்கரேஜ் பீப்புள் டு சேவ் நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்சஸை சேவ் பண்ணணுன்றதுக்கு ஸ்லோகன் இல்லாட்டி போயம். ஸ்லோகன்ஸ் எழுதணும்னா என்ன எழுதலாம் அதை பற்றி? சேவ் வாட்டர் டுடே, செக்யூர் டுமாரோ. இது வந்து வாட்டரை பற்றினது. இதுவே பிளான்ட் ஆர் ட்ரீ பற்றி எழுதணும்னா பிளான்ட் அ ட்ரீ, பிளான்ட் அ லைஃப், ஹீல் த எர்த். சேவ் எனர்ஜி, சேவ் த ஃபியூச்சர். ஸ்விட்ச் ஆஃப். ஃபேனு, டிவி, லைட் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு ரூம்லேருந்து வெளியில் வரும்போது அதை ஆஃப் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் எனர்ஜி சேவ் பண்ண முடியும். பிக் ஒன் ஸ்லோகன் ஆர் கிரியேட் யுவர் ஓன். நீங்கள் எழுதி பார்க்கலாம். சாம்பிள் போயம். இப்போ இது ஒரு கவிதையாக எழுதணும் நேச்சுரல் ரிசோர்ஸஸை சேவ் பண்ணுறது அப்படின்னா, the earth's precious gifts. What is earth's precious gift? Plants. Water flows from hill and stream. Water. Sunlight shines with a golden gleam. Forests breathe and give us air. Soil and seeds grow green everywhere. So, save each drop and save each tree for a cleaner, greener world to be. நெக்ஸ்ட் ஒன் வொக்காபுலரி பில்டிங்கில் மீனிங்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ். நேச்சுரல் அப்படின்னா என்னது? இயற்கையாகவே எக்ஸிஸ்ட் ஆகுறது, ஹியூமன் மேட் கிடையாது, மேன் மேட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் சன்லைட், நேச்சுரல் வாட்டர். கன்சர்வ்னா என்னது? டு ப்ரொடெக்ட் அண்ட் சேவ் சம்திங் ஃப்ரம் பீயிங் வேஸ்டட், டெஸ்ட்ராய்ட் ஆர் டேமேஜ்ட். வி மஸ்ட் கன்சர்வ் வாட்டர் பை டர்னிங் ஆஃப் டேப்ஸ். கன்சர்வ்னா ப்ரொடெக்டர். வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படின்னா விலங்குகள் பாதுகாக்கிறது. அதே மாதிரி தண்ணியை சேவ் பண்ணணும், சேவிங், ப்ரொடெக்டிங், இது எல்லாமே கன்சர்வ். ரிசோர்ஸ். வாட் இஸ் அ ரிசோர்ஸ்? சம்திங் தட் இஸ் அவைலபிள் அண்ட் யூஸ்ஃபுல். இட் கேன் பி யூஸ் டு ப்ரொடியூஸ் சம்திங் ஆர் மீட் எ டிமாண்ட். வாட்டர், சாயில், ட்ரீஸ் ஆர் த நேச்சுரல் ரிசோர்சஸ். கம்பெனிஸ்லாம் கூட ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கல்ல. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ்னால் அங்கே இருக்க ஐடி எம்ப்ளாயீஸ் எல்லாருமே யார்? They are all resources because they are available and useful to make the project successful. Energy. The power or capacity to do work. It can come from sunlight, wind, cold or electricity. Solar energy comes from the sun. நார்மலாகவே நம்ம எனர்ஜின்னு சொல்லுவோம், எனர்ஜெட்டிக்காக இருங்க, சொங்கி மாதிரி இருக்காதீங்க, டக்கு டக்குன்னு வேலையை முடிங்க, அது எனர்ஜி. மற்றபடி இப்போ நம்மளுக்கு வீட்டில் எலக்ட்ரிசிட்டி, சன்லைட்டில் இருந்து சோலார் எனர்ஜி வருது, விண்டிலிருந்து விண்ட் எனர்ஜி, விண்மில் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது எல்லாமே எனர்ஜி. ரெடியூஸ். டு மேக் சம்திங் ஸ்மாலர் இன் அமௌண்ட் ஆர் சைஸ். டு யூஸ் லெஸ் ஆஃப் சம்திங் டு அவாய்ட் வேஸ்ட். ரெடியூஸ் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் பை ஸ்விட்சிங் ஆஃப் லைட்ஸ். கம்மியாக யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்? நேச்சுரல், கன்சர்வ், ரிசோர்ஸ், எனர்ஜி, ரெடியூஸ். Collect newspaper cuttings currently related to the natural resources crisis. How should you present them? இப்போ natural resources crisis பற்றி நியூஸ்பேப்பர் கட்டிங்ஸ் எடுக்கணும்னா, வாட் இஸ் அ கிரைசிஸ்? கிரைசிஸ்னா லிமிட்டேஷன், ஷார்ட்டேஜ், அந்த பீரியடை வந்து கிரைசிஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ஹிந்து, May 2026. Chennai faces water shortage. Reservoirs at 40% capacity. Reservoirsனா என்னது? அந்த நீர் தேக்கம். Chennai's 4 reservoirs have dropped below half their capacity due to poor rainfall. மழை இல்லாதனால தண்ணி இல்லை. Residents are urged to reduce usage to 100 liters per person per day. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தான் 100 லிட்டர்ஸ்னா
இவ்வளோ எப்படி ஒரு பர்சன் ஒரு டேல சேவ் பண்ணுறதுன்னு தோணுது. ஆனால் வீட்டில் நம்ம பார்த்தா இப்போ கேன் வாட்டர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே 20 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்மளோட பக்கெட் சைஸு நியர்லி அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம குளிக்கிறதே ஒரு 3 பக்கெட்ஸ் குளிக்கிறோன்னா அதுலேயே 60 லிட்டர் காலி. அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது, குக்கிங் வாட்டர் இருக்குது, குக் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவை, சமைக்கிறதுக்கு தேவை, துவைக்கிறதுக்கு தேவை, பாத்திரம் கழுவுறதுக்கு தேவை, கார்டனிங் பண்ணா தேவை. இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு நாளைக்கே ஒவ்வொருத்தருமே எக்கச்சக்கமாக தண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ எவ்ரி ட்ராப்பை வந்து நம்ம ப்ரீஷியஸாக நினச்சி யூஸ் பண்ணணும். டெக்கான் கிரானிக்கல் April 2026. Deforestation in Western Ghats threatens biodiversity. Deforestation என்ன? மரங்களை வெட்டுவது. Over 3,000 hectares of forest cover in the Western Ghats was lost to illegal logging. Scientists warn this threats animals, scare animals, and disrupts rain patterns. Tamil Nadu launches 1000 megawatt solar power plant. சோலார் பவர் பிளான்ட்ன்றது வந்து ரெனியூவபிள் எனர்ஜி. வாட் இஸ் ரெனியூவபிள் எனர்ஜி? அதுவே வந்து டிப்ளீட் ஆகாமல் திருப்பி ரீஜென்ரேட் ஆகிடும். சோலார் எனர்ஜின்றது வந்து சன்லைட்ல இருந்து வருது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓப்பன்ட் அ நியூ 1000 megawatt solar plant in Tirunelveli, which will power over 5 lakh homes with clean energy and reduce coal usage. Ocean pollution reaching critical levels, plastics and sea. தண்ணியில் வந்து இந்த பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் போடுறதுனால ஓஷன் பொல்யூஷன் நடக்குதுல்ல அது. Studies show that over 8 million tons of plastic enter the oceans each year. Marine life is severely affected. Scientists call for immediate ban on single-use plastics. பிளாஸ்டிக் கவர்ஸ் அதெல்லாமே இப்போ மஞ்சப்பைக்கே மாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஏன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறதுனால வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது தண்ணியில் போடுறது, இல்லை கவர்ஸில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதை தண்ணியில் போடுறது, இதெல்லாம் மக்கவும் மக்காது, மக்கா குப்பைன்பாங்க பிளாஸ்டிக்கை. ஸோ அதை அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து அக்வாட்டிக் லைஃபையும் வந்து ரொம்பவே பாதிக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவல் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 சென்டென்ஸ் அதை பற்றி எழுதுகிறோம். Next one is about dialogue writing. Dialogue writing la interview and natural resources our topic. Natural resource na water, soil, air, trees. Illa edavadhu ondu நம்ம interview பண்றோம். Imagine you are interviewing a natural resource. Write a short dialogue. Ask how people protect it and how people waste it. Sample dialogue எடுத்துட்டு வந்திருக்கேன். An interview with water by Arjun, class 5 student. Arjun கேக்குறாரு, hello water, you are everywhere. How do you feel when people protect you? Oh, I feel so happy and grateful when people use buckets instead of pipes, fix leaking taps, and harvest rainwater. I stay clean and plentiful for everyone. Arjun கேக்குறாரு, and how do people waste you? Does it hurt? Yes, it saddens me deeply. People leave taps running while brushing, throw garbage in rivers, and use showers for too long. Every drop wasted is a drop last forever. Arjun கேக்குறாரு, what's your one message for class 5 students? Remember, I cover 70% of the earth, but only 3% is fresh water you can drink. Save me today, your future depends on me. நம்ம ட்ரீஸ், சாயில்ஸ் அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ எடுத்துக்கிறோம். An interview with a tree by Priya, class 5 student. Hello tree, you look so tall and beautiful. How do people take care of you? Tree சொல்லுது, neem tree. Neem tree என்னது? வேப்ப மரம். Thank you. Kind people water me when I am young, protect me from being cut, and plant more trees. Some schools in Chennai even adapt a tree that warms my heart. And how do people harm you? People cut us for construction, burn forest for farmland, and carve names on our bark. It is very painful. மரத்துல எல்லாம் பேரெல்லாம் செதுக்கி வச்சிருப்பாங்கல்ல. நம்ம நல்லது செஞ்சு எப்போவுமே நம்ம வந்து நல்லது மட்டுமே நினைச்சு வாழ்ந்தாலே எல்லாரோட மைண்ட்ஸ்லேயுமே நம்மளோட பேர் வந்து எச்சா இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வேணும்.
இந்த மரத்துல செதுக்கிறதுனால எதுவும் ஆக போறதில்ல. When forests disappear, rain disappears too. What can students do to help you? Plant one sapling this summer. Use both sides of paper and never break branches. Tell your parents to choose paper bags over plastic. Together we can make Tamil Nadu green again. Write your own version for this, okay? So we have come to the end, champions. All the tasks completed. What did you learn from this holiday homework and MDP? என்னென்னலாம் படிச்சோம் kids? First, professional advertisement எப்படி எழுதுறது? Catchy slogan, product features, bright colors. Reading 5 moral stories படிச்சோம்ல. Thirsty Crow, Lion and the Mouse. Through the MDP, natural resources பத்தி படிச்சோம். How precious they are. Every drop of water and every tree matters for our future. Then dialogue writing. Recap பார்த்தோம்னா first advertisement makingல soap, smart watch, bag, bicycle. Moral stories 5 moral stories with name, characters and moral. Handwriting practice ஏன் important பார்த்தோம். Vacation பத்தி 150 words பார்த்தோம். Slogan or poem on natural resource saving. Vocabulary with meanings. Newspaper cuttings. Dialogue writing. இதெல்லாமே நம்ம இதில் பார்த்தோம்ல friends. Hope this video is very useful for all of you. Thank you so much. Please do like, comment and subscribe, and please click the bell icon so that YouTube algorithm will update all the new videos once it's being posted. Thank you so much, friends.